ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களுக்குள்ள சில குழப்பமாக இருக்கிறதை போல என் ஆவியானவர் காண்பிக்கிறார். என்ன குழப்பம் தெரியுமா? என் வாழ்க்கையில் விழுதலும் எழுதலுமான அனுபவமே காணப்படுகிறது. எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபிக்க முடியாதபடி நான் திணறிக் கொண்டிருக்கிறேனே, வேதத்தை வாசிக்க முடியாத அளவுக்கு எனக்குள்ள தடைகள் காணப்படுகிறது. என் வாழ்க்கையில் சரியான ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த நான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடைபட்டு காணப்படுகிறது என்று சொல்லி பல விழுதலும் எழுதலுமான அனுபவங்களே இருக்கிறது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் கர்த்தர் தீர்க்கமாய் சொல்கிறார், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்பதாக அங்கே மீகா தீர்க்கன் மூலமாக ஆவியானவர் முன்னுரைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை பாருங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாத, இனிமேல் அவ்வளவுதான், இவன் ஆவிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சுது, இவனுடைய ஓட்டம் முடிஞ்சுது, விசுவாச ஓட்டம் முடிஞ்சுது, இவனை என்ன செஞ்சிட்டோம், நம்ம விழ பண்ணிட்டோம், நம்முடைய வலையில் இவனை கொண்டு வந்துட்டோம் என்று சொல்லிதானே சத்துருவே நீ சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்பட்டு கொண்டு நீ களி கூர்ந்து கொண்டிருக்கிற, என் தேவன் எப்படிப்பட்ட தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே விசுவாச அறிக்கையை பார்க்க முடிகிறது. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்பதாக விசுவாச அறிக்கையை பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்க பாப்போம், நீங்கள் எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறீர்களோ, எந்த இடத்துல விழுந்து எந்திக்க முடியாமல் இருக்கிறீர்களோ, இதை மன்னிப்பாரா? இதெல்லாம் ஆண்டவரால் என்னால் தூக்க முடியுமா? அவர் யாரையும் மன்னிக்க அவருடைய இரத்தம் இன்றைக்கு போதுமானதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாச அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு தகப்பனிடத்தில் ஓடி வாருங்கள். அங்கே இருளில் உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார், என் இருளை நீக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார், அவர்தான் நான் ஆராதிக்கிற தெய்வம் என்பதை அறிக்கையிட்டு அவரிடத்தில் ஓடி வரும்பொழுது கர்த்தர் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இவ்வாறாக சாலமோன் ஞானி மூலமாக கர்த்தர் எழுதி தந்திருக்கிறார், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆமேன். உன் வாழ்க்கையில் விழுந்து விழுந்து தான் எழுந்திருக்கிற அனுபவம் இருக்குதான். நீ 7 தரம் விழுந்தானோ உன்னை தூக்கி விடுவதற்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். இந்த தகப்பன் இவர் நல்ல தகப்பன், என் பிள்ளை தான், என் மகள் தான், எனக்கு என்ன பிரியமான பிள்ளை தான், இவளுக்காக தான் நான் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினேன், இவனுக்காக தான் ரத்தம் சிந்தினேன், ஏதோ என்ன அறியாமல் விழுந்து விட்டது என்று சொல்லி உன்னை இன்றைக்கு அழைத்து கொண்டிருக்கிறான். உன் நிலையில் நிறுத்துவதற்கு உன்னை அழைக்கிறார். திரும்பவும் உன்னிடத்தை அவர் தேடி வந்திருக்கிறார். நீ அவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயா? உன் குடும்பத்தை ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுக்கும் பொழுது நீ எந்த இடத்தில் விழுந்து தலை குனிந்தாயோ, எந்த இடத்தில் விழுந்து அவமானப்பட்டாயோ, அதே இடத்தில் உன் தலையை உயர்த்தி, அதே ஸ்தானத்தில் உன் தலையை உயர்த்தி உன்னை அழகு பார்ப்பதற்குத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் மகளே, உன்னை தேடி வந்திருக்கிறேன் மகளே, இன்றைக்கு என்னிடத்தில் ஓடிவா என்று அழைக்கிறார். உன்னை ஒப்புக்கொடு, உங்களை ஒப்புக்கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட முடிய பிள்ளைகள் இன்னைக்கு விழுதலும் எழுதலுமான அனுபவமே இருக்கிறது. இன்றைக்கு உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருளை நீக்கி வெளிச்சத்தை உண்டாக்க 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்குள் ஓட கர்த்தர் கிருபை தருவீராக. வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.